இந்த கதை 1944 ஆரம்பிக்குது. பின்லாந்து நாட்டுல லெப்போர்ட் கிரவுண்டுன்னு சொல்லப்படும் ஒரு பெரிய வெறிச்சோடிய நிலப்பரப்பு இருக்கு. ஒரு வயசான ஆள அங்க காட்டுறாங்க. அவர் பேர் டாமி. டாமி நதிக்கரையில கல் எடுத்து ஒன்னொன்னா கழுவிட்டு இருக்காரு. அப்போ மண் எல்லாம் போனதும் ஒரு கல் மின்றத கவனிக்கிறாரு. அது தங்கம். அதை பார்த்ததும் டாமியோட முகத்துல ஒரு ஸ்மைல் வருது. பல வருஷங்களா தங்கம் தேடி அலைஞ்சிட்டு இருந்த டாமிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற தங்கம். இங்க எங்கேயோ பெரிய கோல்டு சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு அவருக்கு புரியுது. அங்கேயே ஒரு குடிசை மாதிரி டென்ட் போட்டுட்டு சுத்தி சுத்தி குழி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பல மணி நேரமா போகுது, எதுவுமே கிடைக்கல. அந்த நேரத்துல வானத்துல ஃபிளைட்டர் பிளேன் சத்தம் கேக்குது. தூரத்துல நாசி சோல்ஜர்ஸ்க்கும் பின்னிஷ் ட்ரூப்புக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ வெடி சத்தமா கேட்டுட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் டாமிக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அவர் தன்னோட வேலையில முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. உடனே கையில மண்ணை தள்ளி எடுக்கிறாரு. அங்க பார்த்தா பெரிய தங்க கட்டி கிடைக்குது. டாமி அதை பார்த்து அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிராரு. கண்ணுல தண்ணியே வந்துருது. இவ்வளவு வருஷங்களா உழைச்ச உழைப்புக்கு ஃபைனலி ஒரு பலன் தந்திருக்குன்ட்டு. அந்த ராத்திரி முழுக்க கிடைச்ச எல்லா தங்கத்தையுமே சேர்த்து துப்பாக்கியோட காவல் காக்குறாரு. அடுத்த நாள் குளிக்கும் போது அவர் உடம்பு முழுக்க காயங்களா இருக்கு. வெட்டு காயமா இருக்கு. வயிற்றுலயும் பெரிய ஸ்கார் ஒண்ணு இருக்கு. இந்த காயங்களோட கதை என்னன்னு நான் பின்னாடி ரிவீல் பண்றேன். குளிச்சதும் தங்கத்தை எல்லாம் குதிரையோட பேக்ல வச்சுக்கிட்டு தன்னோட நாயோட சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே வழியில ஜெர்மனி திரும்பிட்டு இருக்க நாசி சோல்ஜர்ஸ்லாம் ஒரு குழுவா டாமியை பார்த்ததும் நிக்கிறாங்க. அவங்க முகத்துல எல்லாம் பியூர் வன்மம் தான் தெரியுது. அவங்க பக்கத்துல ஒரு ட்ரக்கும் வருது. அந்த ட்ரக்கு ஃபுல்லா சில பின்னிஷ் பெண்கள்லாம் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அந்த நாசி குரூப். டாமியும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நடந்து போறாரு. அவங்கள தாண்டி போறாரு. அந்த நேரத்துல உல்ஃப்னு ஒருத்தன் ஸ்னைப்பர் ரைஃபிள தூக்கி அவனை ஏம் பண்றான். அப்போ அந்த குழுவோட பாஸான ப்ரூனோ தடுத்துறான். வேணா, அவன் நேரா மரணத்தை நோக்கி தான் போறான், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. டாமி கொஞ்ச தூரம் போனதும் இன்னொரு கார் பிரேக் டவுன் ஆகி இருக்கு. அதுலயுமே சில நாசி சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் அந்த ப்ரூனோ சொல்லியிருப்பான், போறவன் சாவை தேடி தான் போறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ ஒரு சோல்ஜர் என்ன பண்றாருன்னா டாமியோட கழுத்தை பிடிச்சு குதிரையில இருந்து கீழே தள்ளி விடுறாரு. எங்க போற கிராண்ட்பா அப்படின்னு கேக்குறாரு. அவரோட பேக்கை திறந்து பார்த்ததும் பாத்தீங்கன்னா 2 பேக் ஃபுல்லா கோல்டா இருக்கு. சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே சந்தோஷத்துல கத்துறாங்க. டாமிக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுது. உடனே நாய்க்கு ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. நாய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. ஒரு சோல்ஜர் அந்த நாயை கண்ணா பின்னான்னு சொல்றான். ஆனா அந்த நாய் எப்படியோ தப்பிச்சு ஓடிடுது. அதுக்கப்புறம் டாமியை முட்டி போட சொல்றாங்க. அடுத்த செகண்ட் டாமிக்கு பயங்கரமான கோவம் வருது. கையில நைஃபை வச்சு ஒரே மூச்சுல எல்லாருமே டக்கு டக்குன்னு சாவடிக்கிறாரு. கன் ஷாட் சத்தெல்லாம் கேட்டு ப்ரூனோ அங்க பாக்குறான். அங்க பார்த்தா ஒரே ஒரு ஓல்டு மேன் எல்லா சோல்ஜர்ஸுமே சாவடிச்சுட்டு இருக்கான். அதுல ஒரு செத்துட்டு இருக்க சோல்ஜர் கையில கொஞ்சோண்டு தங்க வச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே புரிஞ்சுது ப்ரூனோக்கு. சோ கோல்டு, அந்த கிழவன் கோல்டு எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு டாமி மறுபடியும் குதிரையில ஏறி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ப்ரூனோ டேங்க்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவன் சுட ஆரம்பிக்கிறான் டேங்க்ல. டாமி அதுல இருந்து தப்பிச்சிடுறான். ஆனாலும் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. குதிரையே செதறி விழுது. டாமியும் தூக்கி வீசப்படுறாரு. பார்த்தா அங்க மைன்ஸை புதைச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த நாசி குரூப் திரும்ப போகும்போது வழியில எல்லா இடத்துலயும் அந்த மைன்ஸை புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. செதறி போன தங்கத்தை எல்லாம் டாமி எடுத்து சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ப்ரூனோவும் அவரோட டீம் அங்க வந்துடுறாங்க. ஆனா இவரும் எதுவுமே கண்டுக்காம கோல்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. ப்ரூனோ ஒரு கல் எடுத்து தூக்கி போடுறாரு மைன்குள்ள. பாத்தீங்கன்னா அது வெடிச்சு செதறுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த மைன் இருக்கு. எங்க புதைச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு. அப்போ ப்ரூனோ என்ன பண்றான்னா சில சோல்ஜர்ஸ் எல்லாம் முன்னாடி அனுப்புறான் போக சொல்லி. அவங்க உள்ள போன உடனே வெடிச்சு செதறாங்க. இவ்வளவு பயப்படாம இருக்க டாமி யாருன்னு ப்ரூனோக்கு தெரியுது. பின்லாண்டோட பயங்கரமான வாரியர். கிட்டத்தட்ட 300க்கும் மேல ரஷ்யன் சோல்ஜர்ஸை தனியா கொன்னவர். அதனாலேயே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பயந்து இவருக்கு இம்மார்டல்னு ஒரு பேரே கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலுமே ப்ரூனோ கேட்கல. நம்ம வாரியே தோத்துட்டோம், இந்த கோல்டு இருந்தா நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், அவன் கிழவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் டாமி ஒரு காயங்களோட அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. எல்லா டார்ச்சருமே தாண்டி நாயுமே இழந்துடுறாரு. இருந்தாலும் ப்ரூனோ விடாம பின்னாடியே துரத்திட்டே போறாரு. ஒரு கட்டத்துல டாமி ப்ரூனோவை சாகடிச்சுட்டு அங்கிருந்து தங்கத்தோட கிளம்புறாரு. கடைசியா மண்ணு ரத்தம் காயத்தோட டாமி பேங்க்குள்ள போயிட்டு 2 பேக் ஃபுல்லா கோல்ட டேபிள்ல வச்சுட்டு கேஷை பெரிய பாக்ஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த படம் முடியுது. தொடர்ந்து இதே மாதிரி மூவிஸ் கேட்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவி கடையை. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.